தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், தேனி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு மழை பெய்து வருகிறது? கூடுதல் விவரம். நிச்சயமாக, அதாவது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில 4-5 நாட்களாகவே கனமழை, மிதமான மழை, அவ்வப்போது மழை என்று மழை பெய்து வருகிறது. இருப்பினும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இரவு நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த கும்பக்கரை அருவி என்று பார்த்தோம் என்றால் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த அருவிக்கு நீர்வரத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெறும் மழை மற்றும் மட்டக்கானல், கொடைக்கானல் ஆகிய பகுதியிலிருந்து பெய்து வரும் மழை காரணமாக தான் இந்த அருவிக்கு நீர்வரத்து இருக்கிறது. கும்பக்கரை அருவியை பொறுத்தவரைக்கும் கடந்த 5 நாட்களாகவே அருவியில் நீர்வரத்து அதிகமான காரணமாக கடந்த 5 நாட்களுக்கு முன்பாகவே சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை வைத்தனர். தொடர்ந்து இந்த அருவிக்கு வரும் நீர்வரத்து இன்னும் சீராக இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து அருவியில் குறிப்பிட்ட அளவை தாண்டி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக இன்று 6வது நாளாக இன்றும் கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை தடை வைத்துள்ளனர். இந்த அருவிக்கு பல்வேறு பகுதியிலிருந்து நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் ஏராளமாக செல்வது வழக்கம். மேலும் தற்போது பண்டிகை காலம் என்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்து விடுமுறை காலங்கள் தொடர்ந்து வருவதற்கு நிலையில் தொடர்ந்து அருவியில் நீர்வரத்து குறையாமல் 6வது நாளாகவும் தொடர்ந்து அந்த நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை வைத்துள்ளனர். மேலும் தற்போது மழைப்பொழிவு குறைந்தால் மட்டுமே அருவிக்கு வரும் தண்ணீர் சீரான பின்புதான் சுற்றுலா பயணிகளை உள்ளே குளிப்பதற்கு அனுமதிப்போம் என்று வனத்துறை சார்பாக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.